அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022ஆம் ஆண்டுக்கான யூனிட் 8 ரிலேட்டடாக அந்த இயர் ஃபுல்லாக கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 2023க்கான வீடியோ வந்து 3 பாட்டாக போட்டிருக்கேன். போய் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெண்ணி அப்படின்ற போர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி தேசால் கூறப்பட்டுள்ளது. யார் கூறியிருப்பா அப்படின்னா ஏகே நீலகண்ட சாஸ்திரி அப்படின்றவர் வந்து பல்லவர்களுடைய ஆந்திர தோற்றம் பற்றி குறிப்பிட்டிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செங்கல்பட்டு. ஸோ இதில் சொத்து உரிமை பற்றி பெண்களுக்காக பேசியிருந்திருப்பார். படியரசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை. எங்கெங்கே கொண்டு வந்திருப்பாங்க? சென்னை மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளில் வந்து என்ன பண்ணுறோம், முதல்ல படியரசி திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தி பார்த்துருப்பார். அடுத்து நீதி கட்சியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா டிஎம் நாயர் அப்படின்றவர் வந்து நீதி கட்சியை உருவாக்கியிருந்திருப்பார். மருது சகோதரர்களின் பிரகடனம் எங்கு ஒட்டப்பட்டது, அதாவது எந்த சுவரில் ஒட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் திருச்சி கோட்டை மற்றும் ஸ்ரீரங்கம் கோயில்லையும் வந்து ஒட்டியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது திருப்பிரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னன் யார் அப்படின்னா ஆதித்ய சோழன். திருப்பிரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழன் ஆதித்ய சோழன். சங்க காலத்தில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவருடைய மனைவி கோப்பெருந்தவி உடனடியாக இறந்த சம்பவம் தேசன அழைத்தனர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கற்பு அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. சதி அப்படின்றதான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனால் வந்து பாண்டியனுடைய நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவருடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இருந்த சம்பவத்தை என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, கற்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என உறுதி கூறிய அரிக்காமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னா அகஸ்டஸ் அப்படின்றவருடைய காலத்தில் வெளியிடப்பட்டது. திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? திராவிட மகாஜன சபா அயோத்திதாச பண்டிதர். வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் யார்? நம்ம ராமலிங்க அடிகளார். ஓகே, கீழ்கண்டவற்றில் எது தவறானது? பட்டினப்பாலை அப்படின்றது கடியலூர் உத்திரங்கணனார் தான். பதிற்று பற்றி என்ன பண்ணுது? 8 சேர மன்னர்களை பற்றி பேசுகிறது. மதுரை காஞ்சி வந்து முடுகுதுமி பெருவொழுதி பற்றி குறிப்பிடுகிறது. திருவஞ்சை களம் அப்படின்றது யார்? கரிகாலனை பற்றி பேசலை, வேறு யாரை பற்றியோ பேசுது. ஸோ யாரை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களை பெருமைப்படுத்துவதற்காக வழங்கப்படும் விருது என்னது? அரங்கநாதன் விருது. ஆகஸ்ட் 9 வந்து பார்த்தோம் அப்படின்னா நூலக தினம். ஓகேங்களா? தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார் அப்படின்னா அவருக்கு நன்மை செய்தல். சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவரின் நட்பை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னா இது கனவிலும் துன்பம் தரும். புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா புலால் ஒன்றுதில் தான் புண் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அறம்பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா இனிய சொற்களை பேசுதல். அறம்பெருகும் வழி என்னது? இனிய சொற்களை பேசுதல். உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களுக்கு யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா வஞ்ச மனம் கொண்டவர்களை பார்த்து வந்து உடலில் உள்ள 5 பூதங்களை சிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சங்ககாலம் என்பது தேச உலோக காலத்தோடு தொடர்புடையது. சங்ககாலம் அப்படின்றது இரும்பு காலத்தோடு தொடர்புடையது. வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா 1965. 67 வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளலாரோட இந்த வடலூர் சத்திய தர்மசாலையை உருவாக்கி வந்திருப்பார். 1891 சுதேசி மித்திரன் பெயரில் தமிழில் ஒரு புதிய பருவ இதழை தொடங்கினார். அதாவது 1800 சுதேசி மித்திரன் எப்போ வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா 1891. அது என்ன இதழ்? தேசிய பருவ இதழ். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 1892 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 4 இதழாக மாற்றிருந்திருப்பாங்க. ஸோ இதை தொடங்கியவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம். தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா கீழடி. ஸோ தமிழர்களோடு எந்த நூற்றாண்டில் எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டிலிருந்து எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் மூலமாக நமக்கு செய்திகள் கிடைக்குது. முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்புகள் உள்ள மாவட்டம் எது அப்படின்னா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்புகள் உள்ள மாவட்டம் வந்து கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னா மக்கட்குறை இறை மக்கட்கு இறை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அழைக்கிறார். ஒருவரின் நகைக்கும் ஊவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா சினம். ஒருவரின் நகைக்கும் ஊவகைக்கும் பகையாக இருப்பது எது? சினம்தான். பிறனில் விளைவனிடத்து எவை நான்கு நீங்காது இருக்கும் அப்படின்னா பகை, பாவம், அச்சம், பழி. பிறனில் விளைவானிடத்து எவை நான்கு நீங்காதிருக்கும் பகை, பாவம், அச்சம், பழி. பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகிறார்? பிறரால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னது? ஊர் நடுவில் நஞ்சு மரம் பழுத்தது போன்றது. எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சிலை சின்னங்கள் வார்க்கப்பட்டன அப்படின்னா சோழர்களுடைய காலம் வந்து செப்பு திருமேனிகள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பு சிலைகள் அதிகமாக செய்யப்பட்டிருக்கும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையானது பாருங்கள், அதாவது இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் இவங்க கிடையாது. ஓகேங்களா? பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் கரெக்டு. மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவியர், சட்டசபையின் முதல் பெண் தலைவர். ஸோ 2, 3, 4 மட்டும் சரியானது. ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் யார்? மருது சகோதரர்கள். ஓகே, பொறுத்துக்க பாருங்கள். சுவாமி சகஜானந்தா அப்படின்றவர் வந்து நந்தனர் கல்விக் கழகம். MC ராஜா வந்து அப்ரஸ் ஹிண்டல்ஸ். பண்டிட் அயோத்திதாச பண்டிதர் வந்து தமிழன். வீரசோழியம் வந்து விதவை இல்லம், வீரசோலிங்கம். ஓகேங்களா? அடுத்து குறிஞ்சி அப்படின்றது முருகன், முல்லை அப்படின்றது திருமால், அது மாயோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மருதம் அப்படின்னா இந்திரன், பாலை வந்து காளி. காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஆசிரமம் உருவாக்கினார். அதே போல் தமிழகத்தில் ராஜாஜி வந்து ஒரு ஆசிரமத்தை உருவாக்குறாரு. அது எங்கே உருவாக்கினார் அப்படின்னா திருச்செங்கோடு. பின்வரும் ஒன்றில் ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையான கூற்று எது? ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை 1865 ஆரம்பித்தார். கரெக்டு. ராமலிங்க அடிகள் ஜாதி முறைக்கு எதிரானவர். ராமலிங்க அடிகள் 1867 தர்மசாலையை நிறுவினார். ஓகேங்களா? 65 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், 67 என்ன பண்ணிருக்காங்க? சத்திய தர்மசாலையை வந்து நிறுவியிருக்கார். அப்போ 3மே சரியானது. பொருந்தாத இணையை கண்டறிய. பிரதாப முதலியார் சரித்திரம் யார்? வேதநாயகம் பிள்ளை. சுகுணசுந்தரி நடேச சாஸ்திரி அப்படின்றது தவறானது. கமலாம்பாள் சரித்திரம் அப்படின்றது ராஜம் ஐயர். பத்மாவதி சரித்திரம் அப்படின்றது மாதவையா. அப்போ அந்த சுகுணசுந்தரி அப்படின்றத எழுதுனது யாருன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள் தன் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார் அப்படின்னா நாகம்மை மற்றும் கண்ணம்மாள் அப்படின்றவங்க. நாகம்மை மற்றும் கண்ணம்மாள். சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும். நிழல் தாங்கல்கள் அப்படின்னா எனது வைகுண்ட சுவாமிகள் தான் உருவாக்கி வந்திருப்பார். அடுத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1865 வந்து வள்ளலார் நிறுவியிருந்திருப்பார். ஓகேங்களா? இது 2 தான் சரியானது. கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தேர்வு செய்க. சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு அப்படின்னா காண முயலேத அம்பினில் யானை பிளத்தவேல் ஏந்தல் இனிது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து இதற்கான திருக்குறள். அடுத்து பட்டியல் 1 உள்ள நூல் அதான் பொறுத்துக்க. உலகம் சுற்றும் தமிழன் அப்படின்றவர் கருப்பன். ஞானரதம் அப்படின்றவர் தேசிய கவி. தண்ணீர் சுவாமிநாதன், அதாவது கேமல் சுவாமிநாதன். என் கதை அப்படின்றது ராமலிங்கம் அடிகளார். மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யாருக்கு உரைத்தது? அதாவது மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு வந்து கூறியது. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமின்றி பேரிட்டு என சாவு உணர்த்தும் நிலையாமையை கூறுபவர் யார்? திருமூலர் வந்து குறிப்பிட்டிருந்திருப்பார்.
கீழ்கணம் கூற்றுக்குரிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னா என்னது? பலகுடை நிழலும் தங்குடை கீழ் காண்பார் இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் அப்படின்ற எதை குறிப்பிடுதுன்னா, இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பற்றி பேசுகிறது. அடுத்து வந்து பாருங்கள், நாடோ கொன்றோ காடோ கொன்றோ அவ்வழி நல்லை வாலிய நிலனே மேற்காணும் புறநானூறு பாடல் உலக மேம்பாட்டிற்கு யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகிறது? ஆடவரின் ஒழுக்கத்தை தான் அடிப்படையாக கூறுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஔவையாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடவர் வந்து ஒழுக்கமானவராக இருந்தால் அந்த பூமி நல்லா விளையும் அப்படின்னும் ஔவையாரும் சொல்லியிருந்திருப்பாங்க. சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது அப்படின்னா, திருவாதிரை பண்டிகை வந்து சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, கவரும் களமும் கையுந்தருக்கி இவர் அறிவார் இல்லாகி யார் இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது அப்படின்னா, கிங்கு அதாவது மன்னனுக்கு அறிவுரை கூறுது. அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள், திருமுருகாற்றுப்படை அப்படின்றது நக்கீரர், பெருநராற்றுப்படை மூடந்தம கன்னியார், சிறுபன்னாற்றுப்படை நல்லூர் நந்தனார், குறிஞ்சிப்பாட்டு வந்து கபிலர். கீழ்கணம் வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பாக கிடையாது. 1852 முதல் செயல்பட தொடங்கியது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மூணாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனர் ஜி லட்சுமி நரச ரெட்டி. ஸோ இந்த ரெண்டு மட்டும்தான் சரியானது. 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதாவது 1930 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, சத்தியமூர்த்தி அப்படின்றவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். சத்தியமூர்த்தி காமராஜர் ஐயாவுடைய அரசியல் குரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் கால வரிசைப்படுத்துக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பல்வந்தர ராய் மெத்தா குழு, ரெண்டாவது வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அடுத்தது ராஜமன்னார் குழு, அடுத்து வந்து சர்க்காரியா கமிஷன். ஓகே நண்பர்களே, அடுத்த மீதி இருக்கிற கொஸ்டின் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.